ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்களுக்கு குணவினா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம என் பையனுக்கு இன்றைக்கி 3வது முடி எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான், எங்கள் அத்தை, எங்கள் மாமா, என் வீட்டுக்காரர் எல்லாம் கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அத்தை, மாமா, என் பையன் 3 பேரும் ஒரு வண்டி, நானும் என் ஹஸ்பண்ட் ஒரு வண்டி ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம முதன்னு மொட்டை அடிக்கிறப்ப நம்ம எல்லா சாமி கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வந்து நம்ம திருவண்ணஞ்சேரி கோயிலுக்கு போகிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம ஊர் கோயில் கும்பிட்டு சாமி கும்பிட்டு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அத்தை. அதோட போய்ட்டு நான், எங்கள் அத்தை, எங்கள் வீட்டுக்காரர் 3 பேரும் போய் சாமி கும்பிட்டுட்டு என் பையனை அழைச்சிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, என் பையன் நடந்து போய் சுற்றிட்டு வந்தாங்க. கோயில் சுற்றி சாமி கும்பிட்டுட்டு நான், எங்கள் அத்தை எல்லாம் வெளில வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு வேப்பமரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்தீங்கன்னா மாசமாக இருக்க மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது அந்த இடத்துல தான் சாமி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கன்சீவாக இருக்க டைம் இங்கே தான் வந்து சாமி கும்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை இல்லாமல் இருந்தப்போ இங்கே வந்து விளக்கு போட சொன்னாங்க. இங்கே சாமி கும்பிட்டோம். இதான் எங்கள் ஊருக்கு எல்லை சாமி ஃப்ரெண்ட்ஸ். சாமி கும்பிட்டுட்டு அவங்க 3 பேரும் ஒரு பைக்கில் வராங்க, நானும் என் ஹஸ்பண்ட் ஒரு பைக்கில் வரோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் புல்லான வெளியே தான் ஃப்ரெண்ட்ஸ் போவோம். கோயிலுக்கு போனால் கோவிலுக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என் ஹஸ்பண்ட் போய் முடிச்சிட்டு வாங்க போனாங்க. போய் முடிச்சிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. முடிச்சிட்டு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் மொட்டை அடிக்க போனோம் ஃப்ரெண்ட்ஸ். என் பையன் கேட்குறீங்க பயங்கரமாக ஆராய்ச்சி ஃப்ரெண்ட்ஸ். கடந்து கத்துன்னு கத்தி புள்ள ரொம்ப மூச்சு வாங்கி போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஏன் கேட்குறீங்க, மொட்டை அடிக்க போகிறவங்களே அடிக்க போயிட்டாங்க. ஒரே அழுகு பார்த்தீங்களா, பிடிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமாக அழுதுட்டுறாங்க. ஆனால் கீழே இல்லாமல் அவங்க முடி எடுக்கிறவங்க நல்லா எடுத்து விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் முடி எடுத்ததுக்கப்புறம் குளியாட்டிட்டு புது ட்ரெஸ் போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். புது ட்ரெஸ் போட்டு தலையில் முடி எடுக்கிற இடத்துல சந்தனம் தடவணும். அப்புறம் நான் போயிட்டு நானே எங்கள் அத்தையும் அர்ச்சனை சாமான் வாங்க போனோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 மாலை, 2 அர்ச்சனை சாமான், பூ எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்து அப்புறம் நாங்கள் கோயிலுக்குள்ளே போனோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அத்தை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் கோயிலுக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போய் சாமி கும்பிடலான்ட்டு போனோம். உள்ளே போய்ட்டு முதல்ல வந்து சிவனுக்கு அர்ச்சனை பண்ண சொன்னாங்க. சிவனுக்கு அர்ச்சனை பண்ணோம். அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னா நாங்கள் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ண சொன்னாங்க. இங்கே எதுக்காக நாங்கள் போயிருந்தோன்னா, ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே இந்த கோயில் திருமணஞ்சேரி கோயில் போய் தான் ஒரு பரிகாரம் பண்ண சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனக்கு கல்யாணம் ஆணுச்சு. அதுக்கப்புறமும் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ஒரு வருஷம் குழந்தை இல்லை. மறுபடியும் அதே கோயிலுக்கு போக சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். போனப்போ வந்து அரிசி, எண்ணெய் நிறையா வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஒரு சில திங்ஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்க. வாங்கி கொண்டு கொடுத்தோம். அப்புறம் தேங்காய் உடைச்சாங்க. அதில் பூவெலாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ சொன்னாங்க, தேங்காயில் பூ இருக்குது, உனக்கு சீக்கிரத்துலேயே குழந்தை பிறக்கும், நீ பயப்படாமல் போயிட்டு வான்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இதான் சாமி ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாமிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பூ கொண்டு வர சொன்னாங்க. அப்புறம் குழந்தை பிறந்து இப்போ எனக்கு 2 வயசு ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ் என் பையனுக்கு. ஃபஸ்ட்டு மொட்டை குலதெய்வ கோயிலுக்கு எடுத்தோம். 2வது மொட்டை வந்து பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். 3வது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் திருமணஞ்சேரி கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து முடி எடுத்துகிட்டு அந்த மாலையை கொண்டாந்து கொடுக்க சொன்னாங்க. கொடுத்துட்டு 2 கோயில் சாமிக்கு அர்ச்சனை பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பிரகாரத்தை சுற்றி வந்தோம். இந்த கோயிலோட வந்து இது முக்கியமான விஷயம் எடுத்துக்கிட்டு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே உள்ளதுன்னா கல்யாணமே ஆகாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க போய் இந்த கோயிலில் போயிட்டு சொல்கிற பரிகாரம் சொல்லுவாங்க. அது பண்ணணும்னு வச்சுங்களேன், சீக்கிரம் கல்யாணம் ஆகும். அங்கேயே தாலி பிரிக்க போட சொல்லுவாங்க. அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ நம்ம அதுபடி செஞ்சோன்னு வச்சுங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாமே நல்லா இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சுற்றி வந்துட்டு இங்கே வந்து நம்ம கல்யாணம் ஆகாதவங்களை வந்து தாலிக்கேறு கொடுத்து கட்ட சொல்லுவாங்க ஒரு மரத்தில். இங்கே வில்வ மரம்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா, இதான் ஃப்ரெண்ட்ஸ் வில்வ மரம், வில்வ காயெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மரத்துலேயே பார்த்தீங்களா தாலிக்கேறு, தொட்டி, குழந்தை இல்லாதவங்க தொட்டி கட்டுவாங்க, மஞ்சக்கீர் கட்டுவாங்க, கல்யாணம் ஆகாதவங்க மஞ்சக்கீர் கட்டுறது, அந்த மாதிரிலாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே காலபைரவர், சூரியன் சாமி, நிறையா சாமி கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறையா சாமி இருக்காங்க பார்த்தீங்களா. சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் எல்லாம் வெளில வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வெளில வந்தோட வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த நவகிரகத்துக்கு தண்ணி ஊற்றுவாங்க பார்த்தீங்களா, அங்கே தண்ணி ஊற்ற சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் பையனுக்கு. அப்புறம் அங்கே ஊற்றிட்டு ஊற்ற சொன்னாங்க. அப்புறம் தண்ணி கொடுத்தாங்க. தலையில் தெளிச்சுக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளில வந்தோம். வெளில வந்து நந்திகேஸ்வரர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு நார்மலாக வந்து நம்ம கும்பிட்டு விழுறது இந்த இடத்துல கும்பிட்டு விழ சொல்லுவாங்க. அங்கே நின்று கும்பிட்டு விழுந்து சாமி கும்பிட்டுட்டு குரங்கெல்லாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நிறையா. அப்புறம் பார்த்தீங்களா குரங்குக்கு பழங்கள்லாம் கொடுத்தோம். அப்புறம் எங்கள் மாமாவும் அத்தையும் கீழே போய் நின்னாங்க. அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு என் பையனுக்கு வந்து விளையாட்டு சாமான் வாங்கி கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வாங்கி கொடுத்தோம். என் பையன் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் அத்தை, மாமா 2 பேரும் ஒரு பைக்கில், நானும் என் ஹஸ்பண்ட் ஒரு பைக்கில் கிளம்பலான் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நேரக்க டைம் கண்டிப்பாக மறக்காமல் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே போனீங்கன்னா நம்ம நினச்ச காரியம் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் சொல்கிறேன்னா எனக்கு நடந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.